மிக தேவையாக இருப்பது மோசமான ஒரு காலகட்டத்தில் இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம். தீவிரவாதிகளாக சித்தரித்தவரெல்லாம் எங்கள்கிட்ட வந்து இப்ப ஓட்டு கேட்க வருகிறார்கள். யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க. நமக்கு மிக தேவையாக இருப்பது சமூக ஒற்றுமை. எப்படியாவது எந்த வேடத்திலாவது நம்முடைய ஓட்டுக்களை பிரிக்குவதற்காக வேண்டி மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இப்போது நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்று கூட நான் பார்த்தேன், யாரோ ஒருவர் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு சகோதரர் அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு ஐயா சேகர் பாபு அவர்கள் அவ்வளவு உதவி செய்தார். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், அன்பு சொந்தங்களே, இப்பொழுது நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய நேரம். எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்கி பல பிரச்சனைகள் நாம் சந்தித்திருக்கிறோம். இப்போது நமக்கு கூட்டமைப்பாக இருந்து தளபதியுடைய களத்தை வலுப்படுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஒரு சினிமா படம் வந்தது. அந்த சினிமா படத்தில், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அந்த படத்தில் முஸ்லிம்களை ரொம்ப கேவலமாக சித்தரிக்கப்பட்டார்கள். அப்போது நான் கூட்டமைப்பு தலைவராக இருந்த காரணத்தால் அந்த படத்தை போட்டு காண்பிக்கப்பட்டு அந்த படத்தில் எக்கச்சக்கமான நாங்கள் மீட்ஸ் கொடுத்தோம். அதை இது கட் பண்ணி எடுத்து பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி எங்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தவரெல்லாம் எங்கள்கிட்ட வந்து இப்போ ஓட்டு கேட்க வருகிறார்கள். அன்பு சொந்தங்களே, அன்பு நண்பர்களை, நேரடியாக அரசியல் பேசுவதற்கு நான் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நாகூர் ஹனீஃபாவுடைய 100ஆண்டு விழா. அவர்கள் ஒரே கொள்கையாக வாழ்ந்தவர்கள். நான் என் சார்ந்த சமூகத்தின் சார்ந்த அமைப்பினுடைய தலைவர்களையும் என் சார்ந்த அமைப்பை சார்ந்த முக்கியஸ்தர்களையும் தொழிலதிபர் எல்லாரையும் நேரடியாக வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் தளபதி கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, கடுமையான ஒரு நெருக்கடி. ஆட்சி நடத்துவதில் எவ்வளவு சிரமம் கொடுக்கறாங்க. ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடக்குது. ஒரு கவர்னரை வைத்துக் கொண்டு ராஜ்பவன் பேரை மாத்திக்கிட்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட். அங்கிருந்து நிதி கொடுப்பதில்லை. மதுரையில் நடந்த சம்பவத்துக்கு ஐயா தளபதி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹஜ் இல்லத்துக்கு இடம் கொடுத்ததுல எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இது வருடத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. தொடர்ந்து நாங்கள் புனித பயணம் செல்லும் போதெல்லாம் நாங்கள் அந்த இடத்தை பயன்படுத்த போகிறோம். மிகப்பெரிய நன்மைக்கு நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுக்கு அந்த இடம் கொடுத்தது. இப்படி சமூகத்திற்கு என்னுடைய நேரடியான வேண்டுகோள், ஒரே கொள்கையில் இருந்த நாகூர் ஹனீஃபாவின் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் அப்போலோ ஹனீஃபா சமுதாய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அமைப்பினுடைய எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியான வேண்டுகோள், எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையில் இருந்தும் நம்முடைய ஒரு ஓட்டும் வெளியே போய்விடக் கூடாது. மாற்றம் இல்லாம என்னுடைய தொப்புள் கொடி உறவு, என்னுடைய பெரியப்பா பிள்ளைகள் கிறிஸ்துவ சகோதரருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க. யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க. சூழ்நிலைகள் மிக மோசமாக, உங்களுக்கு தெரியாது. எதையும் சினிமாவையோ அதையும் நம்பிராதீங்க. நமக்கு என்னுடைய சகோதரர் இனிகோ இரிதராஜ் அவர்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தவர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள். நேற்று கூட அவ்வளவு பெரிய 3500 பேருக்கு பல திட்டங்களை அறிவித்து திருநெல்வேலியிலும் சென்னையிலும் கிறிஸ்துமஸ் விழா நடத்தி காட்டியவர்கள். இன்றைக்கு நாகூர் ஹனீஃபாவுடைய 100ஆண்டு விழாவில் அன்பு சொந்தங்களே, அரசியலில் நேரடியாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நம்முடைய திராவிட முன்னேற்றத்தினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.